அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு 4 இங்கிலீஷ் வேர்டு கவிதை நடையில குடுத்து, அதன் மூலியம் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? அப்படிங்கிறதான் கேள்வி. அது என்னன்னா, ரியல், ரீல், ரியலைசேஷன், ரிலீஸ். அப்ப ரியல்னா உண்மை என்ன? ரீல் அப்படிங்கிறத மாயை, பொய். ரியலைசேஷன்னா உணர்தல், உண்மை உணர்தல். ரிலீஸ் அப்படின்னா விடுதலை. ஸோ இந்த நாளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. இந்த நாளை பற்றி சொல்லும்போது நமக்கு எல்லாமே பொதுவாக வந்தவன இந்த ஆன்மீகத்தில் இருந்தவன பரமாத்மா, அதுக்கப்புறம் உலகம் மாயை, இதை புரிந்து கொள்வது ரியலைசேஷன், இதை புரிந்து கொண்டால் அதை நான் அனுபவத்துக்கு கொண்டு வந்தால் நான் விடுதலையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் எப்பயுமே சின்னதுல இருந்தே போனேங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண விஷயத்திலையும் இந்த நாள் இருக்கும். இந்த நாளும் ரியலைஸ் பண்ணி நீ ரிலீஸ் ஆகி இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதா மேட்ரு. இப்ப சாதாரணமாக ஒரு பிரச்சனை வருகிறது. இப்போ ஒரு பிரச்சனையில ஒரு குற்றம் சாட்டுகிறார் நம் மீது அப்படின்னா, அந்த குற்றம் சாட்டின உடனேயே ரியல் என்ன அப்படிங்கிறது இல்லை. அவர் எந்த பாவனையில் குற்றம் சாட்டுகிறார், நம் மீது அக்கறையில் சொல்லுகிறாரா, இல்ல அவர் தவறாக புரிந்து கொண்டு சொல்லுகிறாரா, இல்ல அவர் ஏதோ ஒரு மனப்பான்மையில உளறுகிறாரா, இல்ல வேண்டுமென்றே என்னை கஷ்டப்படுத்தி அதில் காயப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாரா, அப்படிங்கிற எந்த விதமான அதனின் உண்மைத்தன்மையை உணர்வதே இல்லை. ரியலை பார்க்கிறதே இல்லை. ஸோ அந்த உண்மையை பார்த்த பின்புதான் அடுத்து எது உண்மை எது பொய்ன்னு புரியும். அப்ப அந்த உண்மையை பார்த்துட்டான் அப்படின்னா, அப்ப அவர்கள் மனதிலே அக்கறை இருக்கிறது. ஆனால் அவர்கள் சுடுசொற்களை கூறினார்கள் என்றால் அது மாயை எண்ணப்படுகிறது. ஏன்னா அந்த வார்த்தை முக்கியமல்ல. அந்த வார்த்தை ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. அதை அவர்கள் உணரவே இல்லை. ஆனா அவர்கள் உணர்ந்தது என் மீதுள்ள அக்கறை. ஆனா அக்கறை தான் அங்க ரியலு. ஆனா வார்த்தை லூசு, கிறுக்கு, பைத்தியம், நீ மோசம் அப்படின்னு சொல்ல வந்தது பார்த்தா அது ரீல் என்று கணக்கிடப்படுகிறது. அப்ப ஞானி இப்படி எடுத்துக்கிறோம். அஞ்ஞானி என்ன பண்ணுவான்? ரியலை விட்டுருவான். ஆனா அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்வான். அந்த வார்த்தையை பிடிச்ச உடனே அப்ப ரியலாக எடுத்துக்கொள்வான். அது உள்ள ரியலை என்னன்னே பாக்குறது இல்லை. நிறைய இடத்துல புருஷன் இருக்கிறான், அவர் போன் பண்ணல, இல்ல அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன யோசிக்கிறதே இல்லை. அந்த வார்த்தையை பிடிக்க வேண்டியது, மாயை பிடிக்க வேண்டியது, அதுவே உண்மையா என்று கருத வேண்டியது, உட்கார்ந்து கஷ்டப்பட வேண்டியது, இல்லைன்னா எதிர்வினை ஆற்றி கோபப்பட்டு டென்ஷன் ஆகி மேலும் பிரச்சனையை வளர்த்துக் கொள்வது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரியலை பார், உண்மை என்ன, அதானே உண்மை. இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒருத்தர் தெளிவா ஒரு இன்சல்ட் பண்ணிடுறாரு. நீ அங்க உட்காராத, அங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கோவம் டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப அவர் நினைச்சதை சாதிச்சுட்டாரு. அவர் என்ன நினைச்சாரு? இந்த அம்மாவை வெளியே அனுப்பணும். லைட்டா இன்சல்ட் பண்ணாரு, காலி ஆயிடுச்சு. ஆனா இந்த அம்மா என்ன நினைச்சிட்டு வெளியே வருது? நான் அவரை இன்சல்ட் பண்ணிட்டேன். இல்ல, நீ இன்சல்ட் ஆயிட்டு வெளியே வந்திருக்க. அப்ப அவருடைய நோக்கம் அங்க நிறைவேறிருக்கு. அப்ப உண்மை என்ன? அவர் வெளியேற்றணும் அப்படின்ட்டு இன்சல்ட் பண்றார். அப்ப உன்னுடைய உண்மை என்ன? நீ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க, ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண போயிருக்க. அப்ப உன் உண்மைத்தன்மையில் இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அதுல இல்லாம அவருடைய வார்த்தை என்பது மாயையை பிடித்து கொண்டு, அந்த வார்த்தை என்னை சுடாது. என் மனம்தான் என்னை சுடும். என் மனமும் அங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கு. அதுதான் உண்மை. அந்த வார்த்தை மாயை. அது நம்ம ஏன் எடுக்கணும்? அப்படி இல்ல. அப்ப அந்த வார்த்தையை சொல்லி நான் வந்த நோக்கத்தை விட்டுவிட்டு, அப்ப நான் அவனுக்கு அடிமையாகி விடுதலை எங்க இருக்கு? அவன் கையில தான் விடுதலை இருக்கு. நான் நிம்மதியா இருக்கணும்னா அவன் வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணணும். நான் சந்தோஷமாக, விடுதலையாக, நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அவன் சூழல் கையில இருக்கு. அப்படி இல்ல. அப்ப தெளிவா புரிஞ்சுக்கிறான், உண்மையை உணர்கின்றான். அவன் வார்த்தையில அவர் நம்மளை வெளியே அனுப்பணும்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்ன? நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அவருக்காக வரல, நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம வந்திருக்கோம். இதை நம்ம காதுல வாங்காம ஃபங்க்ஷனை சந்தோஷமா அட்டன் பண்ணி போனதுதான் சரியானது. அதுதான் உண்மை. ஆனா அந்த உண்மையை மறந்துட்டு இவர் இன்ஸ்டால் பண்ண வார்த்தையை தூக்கிக்கிட்டு
ஐயோ அம்மா நான் வரவே மாட்டேன். ஓ, அந்த அம்மா ஃபங்க்ஷன் விட்டு வெளியே போயிருது. அப்போ உண்மையை தூக்கிட்ட, ரியலை விட்டுட்டு ரீல தூக்கியாச்சு. அப்ப எங்க ரியலைசேஷன் இருக்கும்? ரியலைசேஷன் இல்லைன்னா எங்க விடுதலை? பந்தப்பட வேண்டியதான், கஷ்டப்பட வேண்டியதான், அழ வேண்டியதான். விடுதலைன்னு துப்புரவு கிடையாது. விடுதலை யார் கையில இருக்கு? அவன் அடுத்தவனின் வார்த்தையில இருக்கு. நமக்குன்னு சொந்த விடுதலை இருக்குங்களா? எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அப்ப உண்மையில இருந்தால் மாயையால் பாதிக்கப்பட மாட்டான். மாயையால் பாதிக்கப்படாமல் இருக்கும் அந்த நிலைக்கு பேர் தான் ரியலைசேஷன். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும்? ஞானி என்ன பண்றான்? உண்மை பார்க்கறான், ரியலைஸ் பண்ணிக்கிறான். ஓ, அவர் வார்த்தைக்கு நாம் மதிப்பளிக்க கூடாது, என் நான் வந்த நோக்கத்துக்கு தான் மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை மதிப்பளிக்க கூடாது என்பதை மாயையாக பார்த்து கொண்டு இதை உண்மையாக புரிந்து கொண்டு அந்த ஃபங்க்ஷன்ல சந்தோஷமாக இருந்தான்னா அவன் உண்மையிலேயே சுதந்திரவாதி. அவனை கட்டுப்படுத்த இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. இது இந்த நாள்ல சொல்லியிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு வார்த்தை வந்துடும், ஒரு நிகழ்வு நடந்துரும், உடனே அடுத்தவனை குற்றம் சொல்லுவோம், இல்லைன்னா குத்தி காட்டிடுவோம். அக்கறை எடுக்க வேண்டும் என்பதுதான் ரியல். ஆனா இங்க குத்தி காட்டுகிறது. அப்ப குத்தி காட்டுவதுங்கிறது உண்மை இல்லை. என்னுடைய நோக்கம் என்ன? அக்கறை எடுக்கணும். அந்த உண்மையில நிக்கிறது இல்லை. அப்ப ரியலை விட்டுட்டு இந்த எமோஷன் ஆகி இந்த கன்னிங்கான புத்தியில மாட்டிக்கிட்டு அந்த மாயையில சிக்கி கொண்டு அதை உண்மையாக்கி எந்த விதமான உணர்வும் அங்க இருக்காது. ஒரு கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு இருக்கணும்ல. எல்லாம் படபட, டென்ஷன், பயம், எரிச்சல், அப்படியே ரியாக்ட் பண்ண வேண்டியது மெஷின் மாதிரி. உணர்வற்று செயலாற்றி கடைசியில அதுல மாட்டிக்கிறது, பந்தப்பட்டு விடுகிறது, அடிக்ஷன் ஆகி விடுவது, வெளியே வர முடியாம துடிக்கிறது, பண்ணிட்டு குற்றுணர்வால் சிக்கி கொண்டு தவிக்கிறது. அப்ப விடுதலை இல்லை. அப்படிலாம் இல்லாம ரியல் எது நடந்தாலும் உண்மை என்ன? ஞானதேவர் சொல்வார், சூரியன் எப்படி மேக கூட்டத்தை தாண்டி ஊடுருவி வருகிறதோ அப்படி ஒருவனை ஊடுருவி பார்க்க வேண்டும். வார்த்தையை தாண்டி, மனோநிலையை தாண்டி அப்படியே ஊடுருவி பார்த்தா கடைசி நம்ம நானுன்னு வந்துடும். சோ அப்படி ஊடுருவி பார்க்கிறது தான் ரியல். மேலோட்டமாக பார்ப்பது என்பது மாயை. சோ அப்ப மாயை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மேலோட்டமா அவர் சொல்ற வார்த்தை, அவங்க உளர்றது, மேல கோபத்துல அவங்க திட்டுறது, அதுக்கப்புறம் ஏன்டா நம்ம தப்புன்ட்டோமே அவங்க ரியலைஸ். அப்ப கோபத்துல வர்ற வார்த்தை என்பது மாயை. அப்ப உண்மை என்ன? அவங்க அக்கறையில இருக்கிறாங்க, அவங்களால தாங்க முடியல, அதுதான் உண்மை. ஆனா அதுக்கு பழி நம்ம மேல போடுறாங்க. அப்ப இது மாயை. அப்போ உண்மையை புரிய எந்த விஷயமானாலும் அதோட உண்மைத்தன்மை என்ன, ரியாலிட்டி என்ன? தங்கத்தை கொடுத்தோம்னா இது பித்தளையா தங்கமானு உரசி பார்க்கறான் இல்லையா? பார்த்தவன கண்ணுக்கு அழகா இருக்கு அப்படின்ட்டு இந்த புலன்களை நம்பி செல்பவன் ரீலிலே இருப்பான். புலன்களை தாண்டி அதுல எந்த விதமான விருப்பு வெறுப்பு ஆசை இல்லாமல் அதில் இருக்கும் உண்மைத்தன்மை எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த வார்த்தையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அழகானதாக இருந்தாலும் அதில் இருக்கும் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு புலன்களை கடந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் உள்ளே செல்லும் போது உண்மை புரியும். அந்த உண்மை புரியும் போது எது பொய் என்றும் புரியும். அப்ப அந்த பொய்யை ரசித்து விட்டு குழந்தையாக நினைத்து தள்ளிவிட்டு உண்மையை புரிந்து கொண்டு அந்த ரியலைசேஷன் ப்ராசஸ்ல நான் விடுதலைக்காக செயலாற்ற வேண்டும். எதை செய்தால் நான் விடுதலையாவேன்? அப்படி பண்றது இல்ல. ஈகோல, ஆசையில, அடிக்ஷன்ல நான் ஒண்ணு பண்ணி ஒரு பிரச்சனை வருது என்னை மாற்றுறதுக்கு, நல்லா போய் மாட்டிக்கிறேன். அதுல மாட்டக்கூடாது இல்லையா? விடுதலை அப்படின்னா அதை விட்டு விலகுவது, அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருப்பது, மீண்டும் அதன் சம்பந்தமாக கர்மா எனக்கு வராமல் இருப்பது, அதான் விடுதலை. அப்படி எந்த ஒரு பாதிப்பு எனக்கு ஃபியூச்சரும் இல்லாம இப்பவும் இல்லாமல் ஒரு முடிவை எடுக்கும் அந்த விடுதலை மனப்பான்மையில் நான் இருக்கிறேன்னா பார்த்தா இல்ல. என்னை பந்தப்படுத்துவதா நானே போய் சிக்கிக்கிருவேன் வலுக்கட்டாயமா, என் வார்த்தைகளால், என் செயல்களால் நானே சிக்கிக்கிறது. அப்ப சிறைப்பட்டுக் கொள்வது. அப்புறம் நானா அதை குற்றுணர்வு கொண்டு வந்துக்கிறது, அதுக்கும் ஒரு பழிய போட்டுக்கிறது. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம, சோ உண்மைத்தன்மை என்ன, எது நடந்தாலும் உண்மை என்ன, ஏன் பண்றான், இந்த வயசு, அந்த வயசுல அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஈகோ, அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு திமிருத்தனம் இருக்கத்தானே செய்யும். அது உண்மை. அந்த உண்மையில இருந்து பார்க்கும்போது சரி இந்த வயசு, அதுக்கப்புறம் அடிபடும் போது ரியலைஸ் ஆமா அப்படின்னு அந்த அவன் பண்றது மாயை என்று புரிந்து கொண்டு அடுத்து அவனை டீல் பண்ணும்போது என்னை விடுதலைப்படுத்த வேண்டும் அல்லவா?
நான் போய் மாட்டிக்கிறதா வார்த்தைகளை விட்டு. சோ தெளிவாக நான் விடுதலையில் இருக்கேன்னா விருப்பு வெறுப்பு இல்லாம அத மாயை எது உண்மை என்பது சரியாக புரிந்து கொண்டு அதை எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஈகோ இல்லாமல் நான் அதை செயலாற்றும் போது விடுதலைக்கு வந்துடுறேன். இப்படி செயலாற்றணும். எல்லாம் பார்த்துட்டு நான் போய் ஒரு வார்த்தையை விட்டு அந்த வார்த்தையினாலே நானே சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது சின்ன விஷயத்திலேயும் இந்த நாளையும் இருக்கணும். நான் படிக்க போறேன் அப்படின்னா நம்மால் என்ன பண்ணுவான், படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா அதை புரிந்து படித்து கடந்து செல்லும் போது அது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு பின்னாளில் புரியும். அப்ப இந்த கஷ்டம் மாயை. அப்ப ரியல் என்ன, அதன் மூலியமாக நான் ஒரு நிலைக்கு அடைய செல்ல போகிறேன், அது ரியலு. இப்ப படுற கஷ்டம் இது மாயை. இதை நன்றாக புரிந்து கொண்டு விடுதலை அப்படின்னா என்ன அர்த்தம், நான் படித்ததை முழுமையாக புரிந்து கொண்டு சேவை மனப்பான்மையில் எந்த விதமான பற்று அகங்காரம் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தினால் படித்ததின் நோக்கமும் என் வாழ்வின் நோக்கமும் நிறைவேறி இன்பமாக இருக்க முடியும். இது விடுதலை. ஆனா இப்படி பண்றதே இல்லை. எடுத்தவொடனே உள்ள லாக் ஆக வேண்டியது, உண்மையை பார்க்கறதே இல்லை. மாயை உண்மை என்று புரிந்து கொண்டு ரியலைசேஷனை தூக்கி குப்பையில போட்டு மாற்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனைக்கு 10 பிரச்சனையை கொண்டு வந்துருக்கோம். பிரச்சனை முற்றுப்புள்ளியா, புல் ஸ்டாப் அப்படிமா. புல் ஸ்டாப்பே இருக்காது, கமாலியே போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை பூரா. இதனால் அது, அடுத்து அதனால் அது, அடுத்து அதனால் அது, அப்படி இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், முற்று புள்ளி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து விடுதலை எனப்படுகிறது. ஸோ இது லோயர்ல இருந்து பார்க்கும்போது, இதே நீங்க ஹையரா போயிட்டீங்க, நாலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பரபிரம்ம தத்துவம் எங்கும் மாறாமல் அனைத்துக்குள்ளும் நிறைந்திருந்து இருக்கும் அந்த ஒரு தத்துவத்தை முழுமையாக உணர்வது உண்மை. அந்த உண்மையில் ஒரு பெரிய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது மாயையாக. அதுதான் இந்த பிரபஞ்சம், உலகம். அது ஏன் என்பதை புரிந்து கொண்டு, அப்ப உண்மை மாயை ரெண்டையும் புரிந்து கொண்டு ரியலைசேஷனுக்கு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா விடுதலைக்கு வந்துருவான். ஏன்னா அனைத்தும் மாயை என்று புரிந்திருந்தது, உண்மை என்றும் மாறாததுன்னு புரிந்து விட்டது. அது எங்கும் எல்லா இடத்திலும் நிறைந்து கொண்டு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அது தெளிவாக தன் செயலை செய்து கொண்டிருக்கின்றது என்கின்றதை உணர்பவன் அதனால் பாதிப்பே இல்லாமல், பந்தப்படாமல் அனைத்தையும் ரசித்துக் கொண்டு அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும். இது விடுதலை எனப்படுகிறது. ஸோ இப்படியும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.